ஹாய் வீவர்ஸ், ஃபிசிக்ஸ் மற்றும் அஸ்ட்ரானமியில் மிகப்பெரிய மிஸ்ட்ரிகளாக உள்ள டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, ஆன்டிமேட்டர் இந்த மூன்று விடயங்கள் குறித்தும் மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் விடயங்களை நாம் பார்க்க உள்ளோம். எனவே தொடர்ந்தும் இந்த வீடியோவை பார்த்து ரசியுங்கள். முதலில் பார்ப்போம் டார்க் மேட்டர் என்றால் என்ன என்று. அது எம்மால் கூற முடியாத, என்ன என்று கூற முடியாத, கற்பனை செய்ய முடியாத, எந்த ஒரு லைட் சோர்ஸ் இனையும் வெளிப்படுத்தாத, எந்த ஒரு லைட் இனையும் அப்சர்வ் அதாவது உறிஞ்சிக்கொள்ளாத, டிரெக்டாக ஸ்டடி பண்ண முடியாத, என்றாலும் அது இருக்கின்றது என்று உணரக்கூடிய ஒரு மேட்டர். இதுதான் டார்க் மேட்டர். மீண்டும் கூறுவதானால் எம்மால் அது என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது நாம் எதனால் புரிந்து கொள்கின்றோம்? அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுவதனால், அல்லது அப்சர்வ் பண்ணுவதனால், அல்லது எமிட் பண்ணுவதனால், லைட் ஒன்று அதில் படுவதனால். இந்த டார்க் மேட்டர் லைட்டை அப்சர்வ் பண்ணவும் மாட்டாது, எமிட் பண்ணவும் மாட்டாது. ஆகவே மனித புலன்களுக்கு அது புலப்படாது. என்றாலும் அது இருக்கின்றது என்று மனித ஆய்வாளர்களால் உணர முடியும். அது எவ்வாறு? அதற்கான எவிடன்ஸ் என்ன என்று பார்ப்போம். கெலக்சிகள், நீங்கள் அறிவீர்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிக பெரிய திரள்கள் தான் கெலக்சிகள். அவை நாம் சாதாரணமாக ஃபிசிக்ஸில் இவ்வளவுதான் இருக்க வேண்டும், இந்த ஃபாஸ்டில் தான் செல்ல வேண்டும் என்று நாம் சாதாரணமாக மெச பண்ணுவதை விட, எதிர்பார்ப்பதை விட மிகவும் ஃபாஸ்டாக ரொட்டேட் ஆகின்றன. மிகவும் ஃபாஸ்டாக இந்த கெலக்சிகளின் உள்ளே உள்ள நட்சத்திரங்கள், கெலக்சிகளின் மையத்தில் உள்ள நட்சத்திரமும் சரி, அந்த கெலக்சியின் ஓரத்தில் உள்ள நட்சத்திரமும் சரி, ஓரத்தில் என்றால் அதன் கடைசியில் இறுதியில் உள்ள அந்த கெலக்சி எங்கு முடிவடைகின்றதோ அங்குள்ள நட்சத்திரங்களும் சரி, மிகவும் ஃபாஸ்டாக ஒரே ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகின்றன. இது அந்த கெலக்சியில் என்ன நட்சத்திரங்கள், என்ன லைட்டினை எமிட் பண்ணும் பொருட்கள், அதாவது நட்சத்திரங்கள், கோள்கள் உட்பட சாதாரண பொருட்கள் என்பதை விட அந்த கெலக்சிக்கு உள்ளே புலப்படாத மிகவும் நிறை கூடிய வேறு ஒரு பொருளும் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்பதுதான் ப்ரூஃப். அந்த பொருள்தான் டார்க் மேட்டர். ஆகவே டார்க் மேட்டர் இருக்கின்றது என்பதற்கு மிகவும் சிறந்த ப்ரூஃப் உண்டு, எவிடன்ஸ் உண்டு. ஆனால் அதனை காண முடியாது. ஏனென்றால் அது லைட்டை எமிட் பண்ணவும் மாட்டாது, அப்சர்வ் பண்ணவும் மாட்டாது. நாம் இந்த டார்க் மேட்டரை கிராவிடேஷனல் லென்சிங் என்ற ஒரு கான்செப்டின் மூலமும் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மிகவும் தூரத்தில் உள்ள கெலக்சிகள் அவை வளைந்து வேறொரு கெலக்சியில் பட்டு, அதாவது அருகிலுள்ள கெலக்சியிலோ நட்சத்திரத்திலோ பட்டு தெரிப்பதன் ஊடாக எமது பூமியை வந்தடைகின்றன. அவற்றின் ஒளி. இதற்கு கிராவிடேஷனல் லென்சிங் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த கிராவிடேஷனல் லென்சிங்கை உருவாக்குவது ஒரு மிஸ்டீரியஸான, கண்ணுக்கு புலப்படாத பொருளாக இருக்கலாம். ஏனென்றால் மிக தூரத்தில் உள்ள கெலக்சிகளை அந்த பொருள் மறைத்து அந்த கெலக்சிகளின் ஒளியை வளைந்து எமக்கு முன்னால் வர செய்து இருக்கலாம். அந்த ஒளிதான் முன்னால் உள்ள கெலக்சிகளில் பட்டு எமக்கு புலப்படலாம். அந்த மிஸ்டீரியஸான பொருள்தான் டார்க் மேட்டர். ஆகவே இரண்டு எவிடன்ஸ்கள் இங்கு உண்டு. முதலாவது தான் கெலக்சிகளில் உள்ள நட்சத்திரங்களும் கெலக்சியும் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஃபாஸ்டாக ரொட்டேட் பண்ணுவது. அதற்கு கட்டாயமாக கண்ணுக்கு புலப்படாத அந்த கெலக்சியில் புலப்படக்கூடிய பொருட்களையும் விட பாரமான மாஸ்மிக்க பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் டார்க் மேட்டர் என்பது. இரண்டாவது எவிடன்ஸ் தான் கிராவிடேஷனல் லென்சிங் என்ற மிக தூரத்தில் உள்ள கெலக்சிகளின் நட்சத்திரங்களின் ஒளி வளைந்து வருவது, ஏதோ ஒன்றில், கண்ணுக்கு புலப்படாத ஒன்றில் பட்டு வளைந்து வருவது. அந்த கண்ணுக்கு புலப்படாத பொருள் தான் டார்க் மேட்டர். இந்த டார்க் மேட்டர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை சதவீதம் இருக்கின்றது என்று அறிவீர்களா? சுமார் 27% இருக்கின்றது. அதாவது இந்த முழு பிரபஞ்சத்திலும் 100% விடயங்கள் இருக்கின்றது என்றால் அதில் டார்க் மேட்டர் 27% என்றால் பார்த்து கொள்ளுங்கள்.
எவ்வளவு தூரம் எவ்வளவு மிகப்பெரிய அளவில் இது இருக்கின்றது என்று. இப்பொழுது நாம் செல்வோம் டார்க் எனர்ஜி குறித்து. முதலாக 1998 தான் சயின்டிஸ்ட் அறிந்து கொண்டார்கள். மிக தூரத்தில் உள்ள சூப்பர்னோவாக்கள் அவை இருப்பதை விட அவை எவ்வாறு பிரைட்டாக இருக்க வேண்டுமோ அதனை விட டிம்மாக அவர்களுக்கு தோற்றமளித்தன 1998. இதிலிருந்து என்ன அவர்கள் எவிடன்ஸை கண்டுபிடித்தார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் அது இருக்கும் அந்த சூப்பர்னோவாக்கள் உட்பட பிரபஞ்சத்தில் தான் சூப்பர்னோவாக்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்கள் அனைத்துமே எக்ஸ்பெண்ட் ஆகின்றன என்று நினைத்ததை விட ஃபாஸ்டாக, அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகும் இந்த ஃபாஸ்ட் என்பது ஒளியின் வேகத்தை விட கூடுதலாக இருக்கின்றது என்றும் அவர்கள் 1998 கண்டுபிடித்தார்கள். இந்த கண்டுபிடிப்பு தான் டார்க் எனர்ஜி இருப்பதற்கான எவிடன்ஸை கொண்டு வந்தது. ஏனென்றால் எமது சூரியனை கோள்கள் சுற்றி வருவது, அது மாதிரி எமது இந்த மில்கி வேயின் மையத்தை நட்சத்திரங்கள், சூரியன் உட்பட நட்சத்திரங்கள் சுற்றி வருவது, இவை அனைத்துமே கிராவிட்டி என்ற ஒரு ஃபோர்ஸினால் தான் இடம்பெறுகின்றது. புவியீர்ப்பினால் ஈர்ப்பு என்ற ஒரு ஃபோர்ஸினால் இடம்பெறுகின்றது என்று அறிவீர்கள். இந்த கிராவிட்டிக்கு எதிராக, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி, கிராவிட்டி எதனையுமே இழுத்து பிடிக்கின்றது, அருகில் அழைத்துக் கொள்கின்றது. ஆனால் இந்த டார்க் எனர்ஜி என்பது தள்ளுகின்றது. டார்க் எனர்ஜி என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள டைம் அண்ட் ஸ்பேஸினை பெரிதாக்கி கொண்டே, எக்ஸ்பெண்ட் ஆக்கி கொண்டே செல்கின்றது. இவ்வாறு எக்ஸ்பெண்ட் ஆக வேண்டும் என்றால், பொருட்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தள்ளி கொண்டே செல்லப்பட வேண்டும் என்றால் எனர்ஜி ஒன்று அவசியம் அல்லவா? இந்த கிராவிட்டிக்கு எதிராக செயற்பட வேண்டிய எக்ஸலரேஷன் எனர்ஜி ஒன்று அவசியம் அல்லவா? அதுதான் டார்க் எனர்ஜி. இந்த டார்க் எனர்ஜியையும் காண முடியாது. ஏனென்றால் இதுவும் ஒளியை உமிழாது, ஒளியை எமிட் பண்ணாது, எப்சர்வ் பண்ணாது. ஆகவே சாதாரணமான எந்த எனர்ஜியையும் நாம் காண முடியாது. இந்த டார்க் எனர்ஜியை ஒருபோதும் காண முடியாது. மேலும் இந்த டார்க் எனர்ஜியின் இஃபெக்டை எம்மால் காண முடியும். அதன் இஃபெக்ட் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கேலக்சிகள் அனைத்துமே எக்ஸ்பெண்ட் ஆகி கொண்டு செல்வது ஆகும். ஆகவே டார்க் எனர்ஜி இருப்பதற்கான மிக முக்கியமான எவிடன்ஸாக இது இருக்கின்றது. அடுத்தது, இந்த டார்க் எனர்ஜி உண்மையில் டார்க் மேட்டரை விட மிக கூடுதலாக உள்ளது. இது ஒரு எனர்ஜி. டார்க் மேட்டர் என்பது மேட்டர், அதாவது சூரியனை மாதிரி, நட்சத்திரங்களை மாதிரி ஒரு பருப்பொருள். ஆனால் டார்க் எனர்ஜி என்பது பருப்பொருள் அல்ல, அது எனர்ஜி, சக்தி வடிவில் உள்ளது. இது இந்த முழு பிரபஞ்சத்திலும் 68% உள்ளது. ஏனென்றால் இது அதாவது இன்டர்கெலக்டிக் ஸ்பேஸ் என்று கூறுவார்கள். கெலக்சிகளுக்கு இடையிலான அந்த ஸ்பேஸில் நிரம்பியுள்ளது. கெலக்சிகளுக்கு இடையிலான ஸ்பேஸ் மிக 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 பெரியது. ஆனால் டார்க் மேட்டர் என்பது கெலக்சிகளுக்கு உள்ளே தான் அதிகம் காணப்படுகின்றது. கெலக்சிகளுக்கு உள்ளே நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரத்தை விட கெலக்சிகளுக்கு இடையிலான நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரத்திற்கு இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் என்று கூறுவார்கள். அந்த தூரத்தில் டார்க் மேட்டர் இருக்கின்றது என்றால் அது சுமார் 27% இருக்கின்றது என்று கண்டோம். ஆனால் இந்த டார்க் எனர்ஜி என்பது கேலக்சிகளுக்கு இடையில் இருப்பதனால், அது மிக 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 பெரிய எம்டி ஸ்பேஸ் என்பதனால் அது சுமார் 68% இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ளது. ஆகவே இந்த முழு பிரபஞ்சத்திலும் இருக்கும் எதனையும் விட மிகவும் அதிகமாக இருப்பது இந்த டார்க் எனர்ஜி தான். 68% என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இது மிக 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 பெரிய ஒரு ஸ்பேஸை, டைமை ஒக்யூபை பண்ணுகின்றது. அடுத்து கடைசியாக நாம் பார்ப்போம் ஆன்டிமேட்டர் என்றால் என்னவென்று. இந்த ஆன்டி என்ற அந்த ஆங்கில பதமானது எதிர், ஒன்றிற்கு எதிரானது என்று பொருள்படும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஆன்டிமேட்டர் என்பது சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மெட்டர்களுக்கு, மெட்டர் என்றால் என்ன? மெட்டராலில் தான் எல்லாம் உருவாகியுள்ளன. அதாவது எமது சூரியன், கோள்கள், கேலக்சிகள், ஸ்டார்கள் அனைத்துமே, இவை அனைத்தும் உருவானது மெட்டரினால் ஆகும், சாதாரண மெட்டரினால் ஆகும். ஆன்டிமேட்டர் என்பது இந்த மெட்டரிற்கான ஒரு மிரர் இமேஜான, ரெகுலர் மெட்டரிற்கான ஒரு மிரர் இமேஜ் என்று கூறலாம். மிரர் இமேஜ் என்றால் அதே மாதிரியான இன்னொன்று.
அதே மாதிரியான இன்னொன்று அதற்கு எதிரான சக்தியை கொண்டது. இதுதான் என்டிமேட்டர். ஆகவே இந்த பிக் பேங்கின் ஊடாகத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோற்றம் பெற்றால் அப்பொழுதுதான் இந்த மெட்டரும் உருவாகி இருக்க வேண்டும். அதே வேளை என்டிமேட்டரும் உருவாகியுள்ளது. ஆகவே எவ்வளவு மெட்டர் உருவானதோ, மெட்டர் என்பது பருப்பொருட்களை உருவாக்கிய அந்த அணுக்கள் ஆகும். அதற்கு எதிராக, அதற்கு மிரர் இமேஜாக, எதிராக என்று கூறுவதை விட அதன் மிரர் இமேஜ், ஒரு மிரரில், ஒரு கண்ணாடியில் நாம் எம்மை பார்த்தால் நாம் தான் விளங்குவோம். ஆனால் அந்த கண்ணாடியில் உள்ள உருவம் நாம் அல்ல. அது மாதிரி தான் என்டிமேட்டரும். ஆகவே என்டிமேட்டரிற்கு சாதாரண ரெகுலர் மேட்டரின் மிரர் இமேஜ் என்று தான் கூறுவார்கள். ஆகவே இந்த என்டிமேட்டரும் இந்த மெட்டர் எவ்வளவு இருக்கின்றதோ இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளவுக்கு சரிசமனாக இருக்கின்றது. இதுதான் என்டிமேட்டர். ஆகவே இதனை ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் புரிய வைப்பது என்றால், எல்லா அணுக்களும் அணுக்கற்களால் உருவாகியுள்ளன. அணுக்கருக்களை எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன என்பதை அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த எலக்ட்ரான் என்பதற்கான ஆன்டிமேட்டர் ஒன்று உண்டு. அதற்கு கூறுவார்கள் பொசிட்ரான் என்று. எலக்ட்ரான் என்பது நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது என்று அறிந்திருப்பீர்கள். ஆகவே பொசிட்ரான் எலக்ட்ரான் மாதிரியே தான் இருக்கும். அதே மாஸ் தான், அதே சைஸ் தான் இருக்கும். ஆனால் எனர்ஜி வேறுபட்டது. எலக்ட்ரான் எப்பொழுதுமே நெகட்டிவாக இருக்கும். ஆகவே அதற்கு நெகட்டிவாக இருப்பதற்கு எதிரான எனர்ஜி என்ன? அது பாசிட்டிவான எனர்ஜி. ஆகவே இந்த பொசிட்ரான் என்பது பாசிட்டிவான எனர்ஜியை கொண்ட எலக்ட்ரான் மாதிரியான துகளாகும். ஆகவே எலக்ட்ரானுக்கு ஆன்டிமேட்டர் தான் பொசிட்ரான். இவ்வாறு அணுக்கருவில் உள்ள ஒவ்வொன்றிற்கும், ஒவ்வொரு துகளிற்கும் ஆன்டிமேட்டர் உண்டு. அந்த அணுக்கற்களால் தான் அனைத்து மெட்டர்களும் ஆகியுள்ளன. ஆகவே அனைத்து மெட்டர்களுக்கும் ஆன்டிமேட்டர் உண்டு. இப்பொழுது நீங்கள் காமா ரே பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த ஆன்டிமேட்டர் இருப்பது என்பதற்கான மிக முக்கியமான எவிடன்ஸ் தான் காமா ரேஸ். இந்த ஆன்டிமேட்டர் என்பது சில வேளை சாதாரண மெட்டருடன் சேரும் போது பியூர் எனர்ஜி ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பியூர் எனர்ஜி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அந்த எனர்ஜி காமா ரே வடிவில் வெளிப்படும். ஆகவே ஆன்டிமேட்டரும் சாதாரண மேட்டரும் இணையும் போது உருவாகும் எனர்ஜி காமா ரேஸ் என்று கூறுவார்கள். ஆகவே இவ்வாறு இந்த வீடியோவின் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் புரியாத புதிர்களாக இருக்கும் 3 விடயங்கள் என்ன என்று நாம் மிக சுருக்கமாக மற்றும் மிகவும் தெளிவாக பார்த்தோம். அவைதான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி மற்றும் ஆன்டிமேட்டர் என்பவை ஆகும். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கமெண்ட்ஸ்களை நாம் வரவேற்கின்றோம். மற்றும் இது மாதிரியான வானவியல் தொடர்பான ஆச்சரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும், தமிழ் மொழியில் கொண்டு வரும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.